வளமுடன். Today we see about effect of electric current, அதாவது மின்னோட்டத்தின் விளைவுகள் பார்க்குறோம். It is in page number 45. We already known that electric circuit, then types of electric circuit. Now we see cycle. It produces many effects. The main effects is heating, chemical and magnetic effect. The first one of a main effect is heating effect, then it shows some chemical reaction, and also it gives some magnetic reaction. First we see about heating effect. When the flow of current is restricted, generally heat is produced. If a current is restricted, the heat is produced. அதாவது மின்னோட்டம் பாய்வு அப்படின்றதை எதிர்க்கும் போது என்ன ஆகுங்க, வெப்பமானது உருவாகிறது. It is because of electrons while moving in a wire or resistor or a resistance. அதாவது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து எது வழியாக போகுதுங்க, ஒரு ஒயர் வழியாவோ இல்லை கம்பினாலேயோ இல்லை ஒரு ரெசிஸ்டர் அப்படின்னா மின்தடையினாலேயோ இயங்கும்போது அது வந்து ஒரு தடையை எதிர்கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. has to be done in overcome the resistor which is converted into heat energy. ஒரு வேலை வந்து செய்யும் போது என்ன ஆகுதுங்க, எதிர்க்க தன்மை தான் இங்கே வந்து ஒரு resistance, heating energy, வெப்ப ஆற்றல்னு சொல்கிறாங்க. heating energy is conversion of electrical energy into the heat energy is called joule heating. ஸோ அப்போ electrical energy தான் இங்கே என்னவா கன்வெர்ட் ஆகுதுங்க, it should be converted into a heating energy. That means 25% of energy only converted into the heating energy. It's a unit is joule, so we are calling as a joule heating energy. அதாவது மின்னாற்றல் வந்து வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் போது தான் இந்த ஜூல் வெப்ப மீறல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு அப்படின்றது நடக்குது. சரிங்களா? as this effect was extensively studied by the scientist Joule. இது யார் தான் சொல்கிறாருங்க, ஜூல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறார். is from the principle of all electric heating appliances like iron box, water heater, toaster, etc. இதெல்லாம் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, we have some electrical equipments like a bulb, மின் சலவை பெட்டி, அயன் பாக்ஸ் நமக்கு தெரியும், வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா நீர் சூடேற்றி, அதுக்கு அடுத்தது டோஸ்டர் அப்படின்னா இந்த ரொட்டியெல்லாம் செய்வாங்க இல்லையா, அது வந்து வறுத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஈவன் கனெக்டிங் ஒயர்ஸ் ஆர் a ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ அப்போ கனெக்டிங் ஒயரில் என்ன ஆகுங்க, ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. as it by almost the electric appliances including the connecting wire field form when used in the electric current. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த மின் இணைப்பு கம்பி ஒரு சிறிதளவு மின்தடையை காணப்பட்டால் வந்து எந்த ஒரு மின்சாதனமும் என்ன ஆகாதுங்க, இணைப்பு கம்பியில் பயன்படுத்தும் போது சூடாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செல் வந்து வச்சு எதில் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கெமிக்கல் எஃபெக்ட் கொடுக்குறோம். சரிங்களா? ஒரு அலுமினிய தட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஏரோ மார்க் மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க்கோட பேக் சைடில் ஒரு பேப்பர் வச்சு அதில் என்ன பண்ணுறாங்க, மரப்பலகை மாதிரி வச்சு மரப்பலகை மேலே வச்சுட்டு இந்த ரெண்டு எண்டு இருக்கும் இல்லையா, செல்லேருந்து கனெக்ட் பண்ணோம்னா டூ எண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு போய் இந்த அலுமினியம் ஃபாயில் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு 2 மில்லிமீட்டர் தள்ளி வைக்கும் போது என்னாகும், அலுமினியம் வந்து இங்கே கொஞ்சம் ஹீட்டிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ எக்யூப்மெண்ட். ஸோ இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ டூ எனி reaction, that means if you use any electrical equipments, you use only 9-volt battery to make the experiment. Otherwise you don't use our home current, that's a 220 volt. That means it's having a very powerful electric current. So don't use this one. All of you use that 2 battery, I mean 2 cell of battery. You already know that you use that one. Okay, next we see about the chemical effect. So here you see this, we are taking a one beaker. That beaker have two things. One is a carbon rod, another one is a flatted copper wire. So if you take a copper wire that is flatted by using a hammer, it become flattened, then it is connecting with the 2 ends of a wire. That carbon is connected with that is a positive end connecting with the cell or battery, whatever it is. Then a negative end is connected with the
that is copper wire. This is kept in a copper sulfate solution. So it is kept in a copper sulfate solution. Here this reaction is automatically done. How means if the electric current passed into that copper wire and a carbon rod, here copper sulfate carries as electrolysis electrolyte. It conduct the electrons from a carbon cell. So in this carbon cell it producing more amount of electron. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பீக்கர் எடுத்துகிட்டு அந்த பீக்கருக்குள்ளே காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஊற்றி வச்சுக்கிறோம். அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கார்பன் ராடு வச்சுட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கீங்க, காப்பர் பிளேட்டு காப்பர் பிளேட்டு அந்த காப்பர் பிளேட்டு நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, நல்லா தட்டி வச்சுட்டு அதில் வந்து 2 ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து என்னவாக இருக்குங்க, நெகட்டிவாக இருக்கும். அது வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும், எல்லா எலக்ட்ரான்ஸுமே கார்பன்லேருந்து காப்பர் சல்ஃபேட்குள்ளே வரும். அதே மாதிரி காப்பர் ஒயர்லேருந்தும் காப்பர் சல்ஃபேட்குள்ளே வரும். ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்து பாஸ் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ணுற இந்த சொல்யூஷனுக்கு பேர் வந்து தமிழில் மின்பகுளிகள். இது இஸ் எலக்ட்ரோலைட். இங்கிலீஷ் அதாவது இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து எலக்ட்ராலிசிஸ். இதுக்கு என்ன பேர் தரோம், எலக்ட்ரோலிசிஸ், அதாவது மின்னாற்பகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, கரைசல்கள் மின்னோட்டம் கடத்தப்படும் நிகழ்வுக்கு என்னென்னு சொல்கிறோம், நம்ம மின்னாற்பகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட டெஃபினிஷன் பாருங்கள். So far we have some occurring a case in which only the electrons can conduct electricity. ஸோ இதில் வரை பார்த்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றில் எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்னு பண்ணிருப்போம். பட் ஹியர் when the current passing through the electrolyte like a copper sulfate solution, both the electrons and positive copper ion conduct electricity. ஸோ இங்கே எலக்ட்ரானும் கண்டக்ட் பண்ணது என்னதுங்க, காப்பரும் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. The process of conducting electric current to its solution is called electrolysis. We already know. And the solution through which electricity passed is called electrolyte. The positive terminal insert to the solution is called anode. ஸோ அந்த கார்பன் ராட் இருக்கு இல்லைங்களா, கார்பன் ராட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், we called as a anode. In both the medium we said anode. And the copper wire that is our cathode. So it get a நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எதிர்மின்வாய் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, இப்போவே நம்மளோட உடல்லையும் பார்த்திங்கன்னா என்ன இருக்குங்க, it have some electrons to produce electricity. So we said that is a sense. அதுதான் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ மூளையிலிருந்து எல்லா செய்கைகள் செய்கிறோம் இல்லையா, அது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. Here the wire or a conductor carrying a current develops a magnetic field that is perpendicular to the direction of flow of current. ஸோ ஒயர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒயர் இருக்குது, அது வந்து என்ன பண்ணுதுங்க, இது வந்து ஒரு ஒயர்னு வச்சுக்கோங்க. இட் கேரியிங் ஏ கரண்ட். ஸோ அந்த கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் இன் அப்வர்ட் டைரக்ஷன் and it produce some magnetic energy that is around the conductor. So that is in a vertical side. Okay, so it is set to in our ரைட் ஹேண்ட் ரூல், அதாவது வலது கை விதி வழியே இதை சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, மின்னோட்டம் தாங்கிய கடத்தி அப்படின்றது அதற்கு செங்குத்தான திசையில் என்ன பண்ணும், ஒரு காந்த புலத்தை உருவாக்கும். சரிங்களா, தட் வந்து வி கால் இட் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். சரிங்களா, அப்போ கரண்ட்டுக்கு அது என்ன பண்ணுங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அது வந்து எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டைரக்ஷன், அதாவது செங்குத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் டிஸ்கவர் திஸ் ஒன்? His name is Oersted. அவர் பேர் என்னங்க, Oersted. He only give this for
ரைட் ஹேண்ட் தம் ரூல். இது வந்து எதுலேருந்து சொல்கிறாருன்னா வலது கை கட்டை விரல் விதியிலேருந்து சொல்கிறாரு. இது வந்து எந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அப்படின்ற புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் இன் திஸ் சாப்டர் ஆஃப் மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ இட் இஸ் டிஸ்கவர்ட் பை ஆயஸ்டர். He give a right hand rule to explain this. So how is it means right hand thumb. So if you hold the right hand in the like this picture, this thumb finger shows direction of current, this all the other fingers shows magnetic field. So this is resemble to our direction of current and a magnetic field. So next we learn about types of current. So there is a two distinct type of electric current that we encountered in our daily life. So நம்மளோட daily lifeல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கரண்ட் மின்னோட்டத்தோட வகைகள் பற்றி சொல்கிறோம். We use that DC and AC and that full form is direct current and alternative current. அதை வந்து நம்ம நேர் திசை மின்னோட்டம் மாறு திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட் கரண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா we know current is electrical circuit due to the motion of positive charge from a higher potential to the lower potential or electrons flowing from a lower from to higher potential. அதாவது இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா if we make any simple circuit, that is a direct current part. Here the positive charges moving from a higher terminal to the lower terminal. That means it starts with battery and also end with the battery, and the electrons starts with lower terminal to the higher terminal. Electrons moving from a negative terminal of a battery or to positive terminal of a battery. Battery is used to maintain a potential difference between two ends of a wire. So here we are using a battery. Its main work is to mention a potential difference, that means voltages. Battery is one of a source of DC current. So for the all direct current, the source is a battery. The DC is due to a moving with it any direction. Some other source of DC current is a solar cell or a thermal couples, etc. So if have a many DC equipments, that is a solar equipments and a thermal equipments, that is also producing DC current. The graph depicting the direct current source. So the some graph give a depiction of direct கரண்ட். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மின் சுற்றுல மின்னோட்டம் பாயணும் அப்படின்னா அங்கே என்ன அவங்க எலக்ட்ரான் வந்து நேர் திசை மின்னோட்டத்திலேருந்து நேர் மின்னோட்டத்திலேருந்து எதிர் மின்னோட்டத்துக்கு போகும், இல்லைன்னா உயர் அழுத்தத்திலேருந்து குறைவான அழுத்தத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மின்கலம் பேட்டரி அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின்னழுத்த வேறுபாட்டை நிலைநிறுத்துறதுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது நேர் திசை மின்னோட்டம் இருக்கக்கூடிய மூலங்கள் அப்படியெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி மின்கலம் அடுக்கு தான். சரிங்களா? இப்போ மின்னோட்டம் வந்து இந்த பேட்டரியில் எப்படி இருக்குங்க, ஒரே திசையில் இயங்குறங்காட்டிக்கு அது என்னென்னு சொல்கிறோம்? நம்ம நேர் திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எதெல்லாம் நேர் திசை மின்னோட்டம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய மின்கலம், தட் இஸ் சோலார் செல், அந்த தெர்மல் கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்ப மின் இரட்டைகள், இதெல்லாம் வந்து நேர் திசை மின்னோட்டத்தை குறிக்கும். இந்த நேர் திசை மின்னோட்டத்தோட டயக்ராம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்பவுமே ஒன் வேவாக இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? இது எல்லாமே எப்படி தான் இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து 2 ஆம் கரண்ட் இருக்குன்னா எண்டிங் ஆஃப் த டைம் ஆல்சோ இட் கிவ் அ 2 ஆம் கரண்ட். ஸோ அது வந்து எப்படி இருக்குங்க? ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். தட் இஸ் பேரலல் டு த டைம் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டைமுக்கு இணையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பல்வேறு மின் சுற்றுகள் நேர் திசை மின்னோட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட செல்ஃபோன் கைபேசி, அடுத்தது ரேடியோ, அடுத்தது பார்த்திங்கன்னா மின் விசை பலகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காலிங் பெல், அடுத்து மின்சார வாகனங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், அது எல்லாமே என்ன டிசி கரண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மினி எலக்ட்ரிக்கல்
சர்க்யூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்படி அப்படின்னா செல்ஃபோன்ஸ், ரேடியோ, எலக்ட்ரிக் கீபோர்டு, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் மீன்ஸ் இட் ப்ரொடியூசிங் a positive not only a positive charge, producing positive and negative charges automatically in the direction of current in a resistor or in any other elements changing its direction alternately. So if the current flowing in a one direction, it automatically change into the other direction. That means change the direction oppositely. Okay, the current is called alternative current. The alternative current varies சிண்டியூஸ்லி வித் டைம். சரிங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடும், மாறிட்டே இருக்கும். இஸ் வேரியேஷன் இஸ் கேரக்டரைஸ்டு பை த டேர்ம் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி. அதோட வேரியேஷன் நம்ம எதில் சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சியில் சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி இஸ் அ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் சைக்கிளோட வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கோன் த்ரூ பை ஏசி இன் 1 செகண்ட். ஸோ 1 செகண்டில் எவ்வளோ வேரியேஷன்ஸ் நடக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இங்கே ஃப்ரீக்வன்சியை பற்றியே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அதாவது ஒரு மின் தடையினாலோ அல்லது மின் பொருளினாலோ மின்னோட்டத்தின் திசை மாறினா அது வந்து மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா கண்டிப்பாக காலத்தை பொறுத்து அதோட சைன் வடிவு முறையில் மாறும். சரிங்களா. சைன் வேரியேஷன்ஸில் தான் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மாறுபட்ட அதிர்வெண் அப்படின்னா ஒரு வினாடியில் ஒரு மின்னோட்டம் வந்து ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முழு சுற்றுகளோட அதிர்வெண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு முழு சுற்று இருக்குன்னு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு முழு சுற்றில் வந்து எவ்வளோ அதிர்வெண்களானது ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்குமோ எனி ஒன், அதுதான் நம்ம இங்கே என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. in AC the electrons do not flow in one direction. அப்போ வந்து இந்த ஏசி கரண்ட் மாறுதிசை மின்னோட்டத்தில் எலக்ட்ரான்கள் வந்து ஒரே திசையில் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. one direction because the potential of a terminal vary from higher to the lower alternative. ஸோ எதனால் அப்படின்னு இதில் பொட்டென்ஷியல் மின்னழுத்தம் அப்படின்றது என்ன ஆகிட்டே இருக்குங்க, மாறிட்டே இருக்கும். they use the electrons move to or fro in the wire carrying alternative current. ஸோ என்னாகும், முன்னும் பின்னுமா எலக்ட்ரான்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னாலே முன்னும் பின்னும் மாறிட்டே இருக்கும். அதுதான் இந்த டயக்ராமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் சப்ளை இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் ஏசி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே என்னதுங்க, ஏசி தான். சரிங்களா. when we want to use a electric device in DC, then we have to use device converting AC to DC. ஸோ நம்ம வந்து டைரக்ட் கரண்ட் வீட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஏசி கரண்ட் அதாவது டிசி கரண்ட் டைரக்ட் கரண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றி தரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஏசி டு டிசி இஸ் கால்ட் ரெக்டிஃபையர். சரிங்களா. ஏசிலேருந்து டிசியாக மாற்றக்கூடியதுக்கு பேர் என்னென்னா ரெக்டிஃபையர். அதாவது மாறுதிசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மாற்றுற கருவி வந்து வேணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா திருத்தி அப்படின்னு பேர், ரெக்டிஃபையர். colloquially it is called திருத்தி இல்லைன்னா இணைக்கி பொருத்தி அப்படின்னு சொல்லி நிறையா அடாப்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். திஸ் டிவைஸ் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் டிசி இன்டு ஏசி இஸ் கால்டு இன்வெர்ட்டர். சரிங்களா. ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணிச்சுன்னா, அதாவது நேர் திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம், நம்ம நேர்மாற்றி அல்லது புரட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட சிம்பிள்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசினா என்ன சிம்பிள், ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஏசினா வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி இருக்கும். அதாவது டிசினா ஸ்ட்ரைட் லைனு, ஏசினா டில்ட் சிம்பிள். டிசி டு ஏசி என்ன பண்ணுறாங்க, டிசிஆர் ஏசி அப்படிங்கும்போது லைன் போட்டு டில்ட்டு போட்டு டிசிஆர் ஏசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. இந்த சிம்பிள் வந்து டில்ட்டுன்னு சொல்லலாம். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஓவர் டிசி. அதாவது நேர்திசை மின்னோட்டத்துக்கும் மேற்பட்ட மாறுதிசை மின்னோட்டத்தோட நன்மைகள் என்ன, டைரக்ட் கரண்ட்டுக்கும் ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டைரக்ட் கரண்ட்டில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது டேமேஜ் ஆகிடும். இதில் வந்து என்ன கொஞ்சம் டேமேஜ் ஆகுது வந்து
கம்மியாக டேமேஜ் ஆகும். அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. வோல்டேஜ் ஆஃப் ஏசி கேன் பி வேரிட் ஈஸிலி யூஸிங் எ டிவைஸ் இஸ் கால் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஏசி வந்து ஈஸியாக வேரி ஆகுது எதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், மின்மாற்றி அப்படின்ற ஒரு பொறியை வச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏசி கேன் பி கேரிட் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் யூஸிங் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா, ஏசி வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, தொலைவுக்கு மாறுதிசை மின்னோட்டத்தை அனுப்புறதுக்கு ஏசி வந்து மின்மாற்றியை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி வைல் டிஸ்ட்ரிபியூட்டிங் கரண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏசி இஸ் நெக்லிஜிபிள். ஸோ எல்லா டைரெக்ஷனுமே ஏசி வந்து நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக என்ன தான் கொடுப்பாங்க, அங்கே டைரக்ட் கரண்ட் தான் கொடுப்பாங்க. இப்போ நமக்கே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது current cannot be transmitted as such. ஸோ டைரக்ட் கரண்ட்டையும் என்ன பண்ண முடியாது, நேர்திசை மின்னோட்டத்தையும் அப்படியும் அனுப்பவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஏசி கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் இன்டு டிசி. ஸோ அப்போ வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ஏசியை வந்து டிசியாக மாற்ற முடியும். அதாவது மாறுதிசை மின்னோட்டத்தை வந்து என்னவோ மாற்ற முடியும், நம்ம நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற முடியும். சரிங்களா, ஜென்ரேட்டிங் ஏசி இஸ் ஈஸியர் தென் டிசி. அதே மாதிரி மாறுதிசை மின்னோட்டத்தை உருவாக்குறது ஈஸி. எதை கம்பேர் பண்ணும்போது, நேர்திசை மின்னோட்டத்தை கம்பேர் பண்ணும்போது. த ஏசி கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் விச் இஸ் யூஸ்ஃபுல் இன் செவரல் வேஸ். சரிங்களா, எதுலேருந்து நம்ம ஏசி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், மாறுதிசை மின்னோட்டம்னா மின்காந்த தூண்டல்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். மின்காந்த தூண்டல்னால் என்னென்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு இரும்பு கம்பி மேலே, இரும்பு ராடு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், காப்பர் ஒயர்ஸ் எல்லாம் சுற்றி வச்சுட்டு நம்ம அதில் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம்னால என்ன ஆகும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு அயன் ராடில் என்ன பண்ண போகிறோம், நம்ம மேக்னெட் காந்தத்தை வந்து நார்த்து டு சவுத் அப்படின்றது, அதாவது இப்படி கரெக்டாக ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். இப்படி தேய்ச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி தேய்க்கணும். இப்படியே ஒரு 20 to 50 டைம்ஸ் பண்ணிங்கனாலும் அங்கே என்ன ஆகும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து இந்த முறையில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்னதில், ஒரு அயன் ராடில் வந்து காப்பர் ஒயர்ஸ் எல்லாம் சுற்றி வச்சுட்டு அதில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோம்னா அதில் என்ன நடக்கும், இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், மின்காந்த தூண்டல் வந்து உருவாகும் அப்படின்றத நம்ம இங்கே படிச்சுட்ருக்கோம். சரிங்களா, அடுத்து அட்வான்டேஜஸ் ஓவர் டிசி ஓவர் டிசி ஓவர் ஏசி. அதாவது நேர் மின்னோட்டத்தோட நன்மைகள்லாம் என்ன, அடுத்து எலக்ட்ரோ ரிஃபைனிங் மின் தூய்மையாக்கல். சரிங்களா, எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரோ பிளேட்டிங், அதாவது மின்வார் பூச்சு, அதாவது ஜிங்க்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜிங்க்கு குழி இருக்குது அப்படின்னா ஒரு தொட்டியில் நிறைய ஜிங்க் வச்சுட்டு அந்த ஜிங்க்கு பூச வேண்டிய ராடை வந்து என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வழியாக டிப் பண்ணோம்னா என்ன ஆயிரும், அதில் எல்லாமே ஜிங்க் வந்து செப்பரேட் ஆயிரும். இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் எலக்ட்ரோ பிளேட்டிங், அதாவது மின்னச்சு வார்த்தல் அப்படி, அதில் வந்து ஒரு வகை. இப்போ எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஸ்டோர்டு ஒன்லி இந்த ஃபார்ம் ஆஃப் டிசி. அப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், நேர்திசை மின்னோட்டத்தில் தான் சேமித்து வைக்க முடியும், மாறுதிசை மின்னோட்டத்தில் சேமித்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் மீட்டரில் போய் பேரண்ட்ஸோட உதவியினால் பாருங்கள் 220 volts வந்து யூஸ் பண்ணுறோம். அதோட ஃப்ரீக்வென்சி அப்படின்றது வந்து 50 Hz இருக்கும். சரிங்களா, ஆனால் அமெரிக்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது அதர்ஸ் கண்ட்ரீஸில் வந்து 110 voltage தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட ரொம்ப குறைவு, பாதி குறைவு. ஆனால் அவங்களோட ஃப்ரீக்வென்சி வந்து எப்படி இருக்குங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்தியா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து யூஎஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளை யூஸ் பண்ணக்கூடியது. யூஎஸ், யூகேலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சரி, ஸோ இதோட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்ட் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.